தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏற்றத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் நூறாயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் ஊனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் கார்த்திகா என்னம்மா இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாத்தா யாரோட பேசிக்கிட்டு இருக்க? நீங்க தாத்தா நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் தாத்தா. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா குடுமான்னு கேட்டாரு. அதான் இந்த கோயில் பிரசாதத்தை தரத்துக்காக நின்னேன். என்னங்க பெரியவரே வாங்கிக்கோங்க. சந்தோஷம்மா. பசின்னு கேட்டவங்களுக்கு வயிறார சாப்பிட கொடுக்கறது ரொம்ப நல்ல குணம்மா. நீ என் பேத்திங்கிறத நிரூபிச்சுட்ட. ஐயா இது போதுமா இல்லை வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போறீங்களா? இல்லையா, போதுங்கய்யா. நீ நல்லா இருமா, நான் வர்றேன். உன்னை எங்கெல்லாமா தேடுறது? எதுக்கு என்ன தேடினீங்க? நீ ஏதோ என் மேல வருத்தத்தில் இருக்கிறதா கதிரேசன் வந்து கண்டபடி பேசிட்டாமா. ஏம்மா என் மேல ஏதாச்சும் உனக்கு கோபமா? இல்ல தாத்தா. ஏன்? அவன் தாமா அப்படி சொன்னான். 4 பேருக்கு முன்னாடி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி பேசிட்டாமா. ரொம்ப அவமானமா போச்சுமா. என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்காக ஏன் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு? எல்லாம் அவன் மேல வச்சிருக்கிற பாசம் தாம்மா. அவனும் என்னோட வளர்ப்பாச்சே. கண்மூடித்தனமா பாசம் வைப்பான். அவங்களுக்காக என்ன வேணா செய்வான். இப்போ உனக்காக என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டான். புரியல தாத்தா. எதை பத்தி? உன்னோட கைரேகை எடுத்து ஜோசியர்கிட்ட கொடுத்தேன் இல்லை, அதுக்காக. ஓ, உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நான் அப்படி செஞ்சிட்டேன்னு கடந்து குதிக்கிறாம்மா. பத்தாததுக்கு அந்த ஜோசியர் வேற இறந்து போயிட்டாரா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. அந்த பொட்டியில் இருக்கிற ரகசியத்தை உங்ககிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட எதுக்கு? அது எப்படி உங்ககிட்ட வந்து சேர வேண்டியதாம்மா. எப்போ வந்தா என்ன? எனக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம்மா. மனுஷங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நாம வாழற காலத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு வேண்டியவங்களா இருக்கணும். யாரும் எதிரியாவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளால யாரும் கஷ்டப்படவும் கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக இப்ப எதுக்கு என்கிட்ட அந்த பொட்டியை கொடுக்கணும்? அப்படி அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு தாத்தா? எனக்கும் தெரியாதுமா. அதெல்லாம் நம்ம பரம்பரையா பாதுகாத்து பூஜை பண்ற சுவடிகள்லாம் இருக்கு. அந்த சுவடிகள்ல என்ன ரகசியம் இருக்கு, அது என்ன விவரங்கிறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. அதை பத்தி நான் ஆராய்ஞ்சு பார்க்கல. எனக்கு அது தேவையும் படல.
அப்புறம் எதுக்கு அதை பத்திரப்படுத்திட்டு வரீங்க? அது என் கடமைமா, முருகனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. முருகனுக்கா? ஆமா கார்த்திகா, அந்த சுவடியில ஏதோ இருக்கு. அதனாலதான் நம்ம பரம்பரையா அதை முருகனுக்கு படையலாக்கி பெருமைப்படுத்திக்கிட்டு வரோம். உனக்கு எந்த அளவுக்கு கதிர்காமத்தில் இருக்கிற முருகனை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல. நீ சின்ன வயசுல இலங்கையில இருந்து லண்டனுக்கு போயிட்ட. கதிர்காமத்துல வருஷத்துக்கு 4 தடவை திருவிழா நடக்குமா. சித்திரை, ஆனி, ஆடி, அப்புறம் ஆவணி மாசத்துல அது நடக்கும். இந்த 4 திருவிழாவும் அங்க நடக்கிற அதே நேரத்துல இங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அந்த சுவடிகளா வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். அது நம்ம முன்னோர்கள் உத்தரவு. காரணம் எதுவும் கேட்காம நாம அதை செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த கதிர்காமத்துல ஆடி திருவிழா நடக்கும். அப்ப யானை மேல ஒரு பொட்டியை வச்சு ஊர்வலமா எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது ஒரு ரகசியம். அது யாருக்குமே தெரியாது. அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி உள்ள பொட்டியா, இல்ல வேறு ஏதாவது, இல்ல விக்கிரகமா, இல்ல அதுவும் இல்லைன்னா நாம வச்சிருக்கிற மாதிரி ஓலைச்சுவடிகளா, எதுவுமே தெரியலம்மா. விடுமா, நமக்கு இப்ப அதெல்லாம் தெரிய வேண்டாம். முருகன் நம்மளை நல்லபடியா காப்பாத்துறாரு. பதிலுக்கு நாம அவருக்கு நன்றி செலுத்துறோம், மரியாதை செய்யறோம். அது போதும். இத்தனை நாளா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே நீதாம்மா செய்ய போற. வாம்மா, வீட்டுக்கு போலாம். இந்த மாதிரி நேரத்துல நீ உன் தாத்தா பக்கம் நின்னுதாயா பேசணும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், கடவுளுக்கு பயப்படுறவர், எந்த தப்பும் பண்ண மாட்டார், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். நீ என்னவோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசுற. ஐயரே, உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் பொத்தி பொத்தி வச்சிருக்கிற அந்த போட்டியில 4 ஓலைச்சுவடி தவிர வேற எதுவுமே இல்ல. ஆமா, அத நானே என் கையால பல தடவை முருகன் சன்னிதானத்துல வச்சு பூஜை பண்ணிருக்கேன். அதை எதுக்கு பூட்டிட்டு போகணும்? அதைத்தான் நானும் கேட்டேன். என்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படின்னு ரகசியம் வீட்டுக்குள்ள வேண்டி கிடக்கு. அது ரகசியம் இல்லடா, பொறுப்பு. அது ஒன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத பயல்களுக்கெல்லாம் தெரியாது. ஐயரே, இப்ப நீங்க தான் சாட்சி. சரி, இத்தனை வருஷமா நான் பாதுகாத்துக்கிட்டு வந்த அந்த ரகசியத்தை இப்பவே என் பேத்தி கார்த்திகா கிட்ட நான் ஒப்படைக்க போறேன். வாங்க. சரி. டேய், நீ வாடா. இந்தாமா, இனிமே இது உன் சொத்து. இது உங்ககிட்ட தான் இருக்கணும். இனிமே நீ தான் இதை பத்திரமா வச்சுக்கணும். டேய், இதுல தாண்டா வச்சிருந்தேன். காணமே. நல்ல பாட்டு காணாம போச்சு. யார் எடுத்திருப்பா? தாத்தா, வேற எங்க வச்சிருக்கா? நீ நல்லா தேடுற. என்ன தாத்தா சொல்றீங்க? நான் பாக்குறது நீங்க இதுல தானே வச்சு. ஆமா, இதுல தாங்க இருந்தது. தேடி பாருங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. எங்க போச்சு? சபாஸ் கணேசா, இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இப்போதான் நீ அர்த்தமுள்ள காரியத்தையே செஞ்சிருக்கிற. அவருடைய இப்போ எனக்கு தெரியாது இல்லையா? இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம். என்னடா சொல்ற? பதறாத. ஆனா எடுத்தது நான் தான் தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணு ருத்ராவுக்கும் தெரியாது.
உன் பொண்ணு உன்கிட்ட சொல்லியிருக்குமே ஆவுடையப்பன் பெட்டி வச்சிருக்க ரூமோட கள்ளச்சாவி அவகிட்ட இருக்குன்ட்டு. அதை செஞ்சு கொடுத்தோம் நான். ஆனால் அதை காணும்னு சொன்னாலே. அப்போ அதை எடுத்தது நீதானா? ஆமாம். பாவம் பதறப்போகுது. உன் பொண்ணுகிட்ட விஷயத்த சொல்லிடு. அதுக்கு நான் தான் எடுத்தேன்னு தெரியாது. இதை பற்றி ருத்ராவுக்கு தெரியாதுங்கிறது சரி. ஆனால் ருத்ரா ஏன் பொண்ணுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? என்னோட வேலையே அடுத்தவங்க ரகசியத்தை உழவ பார்க்குறதும் திருடுறதும் தான். பொண்ணோட விஷயம்லாம் சாதாரணம். அது இருக்கட்டும், நான் கேட்டனே எப்போ நான் வீராயை பார்க்கலாம்? அப்புறம் சொல்கிறேன், சந்தர்ப்பம் வரட்டும். ஏ கணேசா, கொடுத்துட்டு ஏன் திரும்ப வாங்கிட்டு போற? இது அப்புறம் வந்து வாங்கிக்க. கணேசா, என்ன இது சரியில்லை. உனக்கு இப்போ என்ன வேணும்? நான் யாருக்காக இந்த வேலையை பார்த்தனோ அவங்கள சந்திக்கணும். அந்த வீராயை சந்திக்கணும். அவங்கள பார்த்து நேரில் தரணும். சரி, இன்னைக்கு ராத்திரி செத்திக்காட்டு எல்லையிலேருந்து நெல்லு, நான் கூட்டிட்டு போறேன். கார்த்திகா, இதுதான் செல்வ சந்நிதி ஆலயம். ஒருவேளை அந்த யோக சுவாமிகள் இங்க கூட இருக்கலாம். இருக்காரான்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்க இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப மகோத்சவ திருவிழா நடக்க போகுது. தீர்த்த உற்சவம் வரைக்கும் சில பெரியவர்கள் வந்து போவாங்க. அவரும் வரலாம். ஒரு யோகம்தான். அதனாலதான் அவர் இங்க வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் அவரை நாம பாத்துடலாம். சரி. அது மட்டும் இல்ல, கதிர்காமத்துக்கும் இந்த கோவிலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அங்க திருவிழா நடக்கிறப்போ இந்த கோவில்ல இருந்து ஒரு வேல் ஊர்வலமா போகும். புராணத்துல சூரிய சம்ஹாரத்துக்கு முன்னால வீரபாகு தேவர் இங்க வந்தார் இல்லையா, சூரன் கிட்ட சமாதானம் பேச. அப்ப அவரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து முருகனுக்கு சண்டி கடன் செலுத்திட்டு போனதா சொல்லுவாங்க. அதனாலதான் இது செல்வசந்நிதி ஆலயம்னு சொல்லப்படுது. இது பிதர் ஞான மார்க்கம், சகலமும் கொடுக்கிற சந்நிதி, துரோகிகளை களை எடுக்கிற ஸ்தலம். ஜனனி, இப்ப சொன்னீங்கல்ல இங்க இருந்து ஊர்வலமா ஒரு வேலை அங்க கதிர்காமத்துக்கு போகும்னு. ஆமா. அப்போ கதிர்காமத்துல அந்த திரைச்சலைக்கு பின்னால வேல் தான் இருக்கா? அதுதான் நவபாஷான வேலா? தெரியல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், வேற ஒண்ணும் இருக்கலாம். வேல் இருக்கலாம், சின்ன விக்கிரகம் இருக்கலாம், இல்ல எந்திரம் இருக்கலாம், ஏன் பாதாள அறை கூட இருக்கலாம். அந்த அறைக்குள்ள 1000 ரகசியங்களும் இருக்கலாம். அகக்கண்கள்
கண்களால பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் தெரிவான். அவங்களுக்கு ஆராய தெரியாது. ஆராய்ச்சி தானே உங்க வேலை, அதை தெரிஞ்சுக்க தானே பாப்பீங்க. நான் மட்டுமா? என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. தம்பி, காலையிலேருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. கோயிலுக்குள்ள போட்டோ எடுக்க யாருக்கும் அனுமதி கிடையாது. கோயிலுக்கு வெளியில நீ எங்க வேணாலும் போட்டோ எடுத்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 போட்டோ சார், எடுத்துட்டு போயிடும். இங்கே மட்டும் போட்டோ எடுக்காதீங்க தம்பி, இது புனிதமான இடம். வெளியில இதே கோயில் தானங்க இருக்கு, அங்க எடுக்கலாம்னு சொல்றீங்க. இங்க மட்டும் எடுக்க கூடாதுன்னா எப்படிங்க? நான் வேற எதுவும் எடுக்க மாட்டேங்க, இங்க மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு 2 போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. இல்ல தம்பி, நீங்க போட்டோ எடுத்தே ஆகணும்னா கோவில் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க அனுமதி வாங்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க தம்பி. சார் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், எடுத்துட்டு போயிருங்க. போட்டோ தான் எடுக்க கூடாதுன்னு சொல்றோம்ப்பா. அதுக்கு இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை கொழும்புல பார்த்திருக்கேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா மேடம், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஒரு காலண்டர் ப்ராஜெக்ட், அதுக்காக ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன். இவர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் சொல்றது சரிதான். இந்த கோயிலுக்குள்ள போட்டோ எடுக்கிறது இல்ல. நானும் இது வரைக்கும் எடுத்தது இல்ல. ஓ, வேணும்னா பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். ரொம்ப நன்றிமா. உங்க பேரு? மனோகரன் தாஸ். என்ன ப்ராஜெக்ட்னு சொன்னீங்க? இது ஒரு காலண்டர் தயாரிக்கிற கம்பெனி ப்ராஜெக்ட். முருகனோட வேல்களை எல்லாம் போட்டோ எடுத்து கொடுக்குற வேலை. அது என்ன டிசைனாக வேணா இருக்கலாம், அது வழிபடுற வேலை இருக்கணும். டிவோஷனல் அக்ரிமெண்ட். அதான் இங்க ஏதாவது இங்க என்ன வேலை இருக்கு? இங்க கதிர்காம திருவிழால கலந்துக்கிற வேல் ஊர்வலத்தை பார்த்துருக்கேன். அதை தனியா பார்க்க முடியுமான்னு வந்தேன், இவங்க விடல. வேற இடம், வேற கோயில்ல போய் பார்க்கணும். வேற இடத்துலனா எங்க? புதுசா எங்கேயாவது ட்ரை பண்ணணும், யாரையாவது கேட்கணும். நாகவேல், நவரத்ன வேல், நவபாஷான வேல்னு எத்தனை இருக்கு. நவபாஷான வேல். அப்படியே ஊரா போய் தேடி போட்டோ எடுக்கணும், அதான் என் வேலை. நவபாஷான வேல்னு சொன்னீங்களே, அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா, நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, முருகனை தேடுவர எல்லாரும் பார்த்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்க எங்க பார்த்திருக்கீங்க? பழனியில தான். முருகனோட சில நவபாஷணத்துல செஞ்சதுன்னா அவர் கையில் இருக்க வேலும் நவபாஷணத்துல செஞ்சிருக்கணும். அதை தான் சொன்னேன். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். நாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இங்கேயே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா அந்த சிவயோக சுவாமிகளை மிஸ் பண்ணிருவோம். அப்புறம் சார், அந்த சிவயோக சுவாமிகள் எனக்கு கூட. ஹலோ, நாங்க பாத்துக்கிறோம், நாங்களே தேடிக்கிறோம். போலாம் மேடம். போலாம் கார்த்திகா. உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த மியூசியத்துல எதுவும் கிடைக்கல, எங்கனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த இடத்துக்கும் கார்த்திகா வந்துதான் கண்டுபிடிக்கணும்னு இருக்குது. கார்த்திகா இங்க வரணும்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்லல. ஆனா அத கண்டுபிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அங்க கொட்டி கிடக்கிற கோடிக்கணக்கான ரகசியங்கள்ல நாம தேடுறதும் கண்டிப்பா இருக்கும். என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா வேறொரு காரியம் செய்ய முடியும். என்ன பாக்குறீங்க? வெரி சிம்பிள். அந்த கார்த்திகாவை ஃபாலோ பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறத என்னால ஈஸியா எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்ச ரகசியத்தை நம்மால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்?